பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கும் விதமாக துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவிகள் இருவர் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். வணக்கம் காமராஜ், கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்காக அனுமதி கோரி மாணவிகள் 2 பேர் மனு அளிச்சிருக்காங்க. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் பெண்களை அழைத்து சென்று அவர்களை ஆபாச வீடியோ எடுத்ததாக 4 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணையில் இருந்து வருகிறது. நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் இயக்கங்களும் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிற நிலையில் சிபிசிஐடியினர் நேற்றைய தினம் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக மனு தாக்கல் செய்து தற்போது அவரது காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்த சூழலில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதை வலியுறுத்தியும் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ளும் வகையில் தங்களுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி கோரியும் கோவையைச் சேர்ந்த 2 இளம் பெண்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். கோவை நல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவரது மகள்களான தமிழீழம் மற்றும் ஓவியா ஆகிய இருவர் தான் இந்த மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது தமிழீழம் கோவையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி ஒன்றில் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அதை போலவே ஓவியா 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அவர்கள் இந்த மனுவை அளிப்பதற்காக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வந்தபோது செய்தியாளர்களிடம் கூறியது என்னவென்றால், குறிப்பாக இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலில் 200 வீடியோக்களுக்கு மேல் இருப்பதாக ஒரு புகார் எழுந்தது. அதே போலவே தற்போது 4 வீடியோக்கள் என்று கூறி வருகிறார்கள். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கு மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு சூழலில் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது வகையில் துப்பாக்கி வைத்துக் கொள்ள தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதை போலவே காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி இது போன்று வேறு எங்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை கண்டறிந்து அதனையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய சொந்த பாதுகாப்பிற்காக இந்த துப்பாக்கி வைத்துக் கொள்ளும் அனுமதியை காவல்துறை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மனுவை அளித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கோவை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற சூழலில் அது போன்ற ஒரு போராட்ட வடிவமாகத்தான் தற்போது இந்த பெண்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி கோரி மனு அளித்திருப்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பொள்ளாச்சி சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி வரும் நிலையில இந்த மாணவிகள் மனு மீது எந்த மாதிரியான நடவடிக்கையை நம்ம எதிர்பார்க்கலாம் காமராஜ்? நிச்சயமாக இந்த மனுவை பொறுத்தளவில் மாணவிகள் அளித்திருக்கக்கூடிய மனு மீது பரிசீலனை செய்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர்களுக்கு வழங்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு காவல்துறையினரோடும் கலந்தாலோசிக்கப்பட்டு பிறகு இந்த மனு பேரில் முடிவெடுக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் அதாவது தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு ஆபத்து இருப்பதாக கருதுவோர் மட்டும்தான் இதுவரையிலும் வைத்துக் கொள்ள அனுமதி கோரியிருக்கிறார்கள். அதே போலவே வனப்பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இது போன்று ஏராளமானோர் துப்பாக்கிகளை வாங்கி வைத்துக் கொள்வதற்காக அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். இருந்த போதும் கூட சொந்த பாதுகாப்பிற்காக துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி வேண்டும் என இந்த பெண்கள் மனு அளித்திருப்பதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நான் கோவையில கேஜி காலேஜ்ல 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த பொள்ளாச்சி இஷ்யூனால எல்லாருமே ரொம்ப இதா இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இது எங்களுக்கு எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால எங்களை நாங்கள் தான் காப்பாற்றிக்கணும், நாங்கள் தான் பாதுகாத்துக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கலெக்டர் ஆஃபீஸ்ல கன்னோட லைசன்ஸ்க்காக கேட்டு வந்திருக்கோம், துப்பாக்கி உரிமத்துக்காக கேட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு நிறைய பேத்துக்கு கோவமா பாக்குறாங்க, எல்லாம் இதா பாக்குறாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறது. எனக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தங்களை பார்த்தா கூட இவங்க அடுத்த திருநாவுக்கரசரோ, இவங்க அடுத்த சதீஷோ, இல்ல இவங்க அடுத்த சபரிதாசனோ பயமா இருக்கு எங்களுக்கு. அதனாலதான் எங்களுக்கு நாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நாங்க தான் எங்களை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நாங்க நினைச்சு இங்க வந்திருக்கோம். நீதி கிடைக்காதுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் டே 1500 வீடியோஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் இருக்கு, இவங்க 4 பேர் தான் சொல்றாங்க. எங்களுக்கு நான் அந்த நிலவையில இருந்து பார்த்தா கூட எங்களுக்கு அது பயமா தான் இருக்குமே தவிர வெளியில இருக்கவங்களுக்கு அது 270 பொண்ணுங்க தான், அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க பொண்ணுங்க தான் பெருசு. அதனால நான் என்ன நான் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நான் பாக்குறேன், அவ்வளவுதான்.
உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.